ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்கிரிப்டை பார்த்த பிறகு ஏதோ பழைய டைரக்டர் ரமணா ஒருத்தர் எழுதி கொடுக்காருன்னு சொன்னாங்க. இவ்வளவு கேவலமான ஸ்கிரிப்டை விஜய் அவர்களை தவிர வேற யாராலும் எழுத முடியாது. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்று புசியானது எழுதிருக்கணும், இல்லை விஜய் எழுதிருக்கணும், இல்லை 2 பேரும் சேர்ந்து உட்காந்து நைட்டு முழுக்க எழுதிருக்கணும். திருப்பாச்சி சிவகாசி பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை தான் இன்னைக்கு ஸ்கிரிப்டாக கொண்டு வந்து தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் படிச்சுக்காரு. இவன் வந்து சிவகாசி ஆடியன்ஸு, இவன் திருப்பாச்சி ஆடியன்ஸு. இவனுக்கு என்ன வேணும்? இவனுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு வேணும். ஹல்லமதி கபி போ மாதிரி அவங்க அப்பன் செஞ்ச தப்புல ஆத்தா செஞ்ச வெத்தல பிறந்திருக்கேன்டா அந்த மாதிரில கும்புட போன தெய்வம் குறுக்கே வந்த தையா குறுக்கே வந்த தையா அப்படின்னு போடுவாங்கல்ல. அது மாதிரி ஆடுறவனுக்கு இல்லை வந்து இப்படி கை அப்படி போட்டால் அதுக்கு அது இது பண்ணுறவனுக்கு நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டோ என் பேச்சா நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிறேன். அப்படி அப்படி பண்ணுறவனுக்கு அவனுக்கு வந்து இது போதும். மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல.